ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதியோகி டெம்பிள் தான் போக போகிறோம். அதுக்கு பைப்நல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துடுச்சு. இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 20 rupees per person. ட்ரெயின் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து யலங்கா ஏர்போர்ட், தேவநல்லி இந்த ரூட்டில் தான் போகும். நீங்கள் ஏர்போர்ட் போகிறதா இருந்தால் ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். 10 ரூபாயில் முடிஞ்சிடும். இங்கேருந்து பஸ் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு. அது காசு நினச்சேன், பட் ஃப்ரீ தான். அங்கே இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. நான் ட்ரெயினை ஏன் சூஸ் பண்ண சொன்னேன்னா, கேபுக்கு 1800 இல்லைனா 900 அந்த மாதிரி இருக்கும். அதே ட்ரெயினாக இருந்தால் 10 rupees முடிஞ்சிடும். இங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது, நியர் தான் ஏர்போர்ட் ஸ்டேஷனில் இருந்து. இந்த ஸ்டேஷன் தாண்ட உடனே நந்தி ஹில்ஸ் இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் நந்தி ஹில்ஸ். நானும் ஒரு நாள் போகணுன்னு பார்க்குறேன். போகலாம் ஒரு நாள் கண்டிப்பாக. இது பாருங்கள், இன்னும் கிட்டே இருந்து காட்டுறேன் நந்தி ஹில்ஸ். அங்கே மேலே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் க்ளவுட்ஸ் எல்லாம். அந்த நந்தி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கும் ஸ்டேஷன் இருக்குங்க. நந்தியில் இறங்கிட்டு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போனால் 2 kilometers தான். அதை க்ராஸ் பண்ண உடனே நம்ம ஸ்டேஷன் வந்துடுச்சு, சிக்பெல்லாப்பூர். இங்கே இறங்கிடணும். இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின். இறங்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம். ஆட்டோ பர் பர்சனுக்கு 50 rupees. நேராக ஆதியோகி டெம்பிள் கிட்டிடுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது என்ட்ரன்ஸில். உள்ளே என்ட்ரான உடனே மலை மேலே போகிற மாதிரி இருக்கும். பட் ரோடு சூப்பராக இருக்குது. பைக்கில் வந்து இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அங்கே போகிறப்பவே நம்மளுக்கு தரிசனம் ஆகிடுவார் தலைவர். பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். இங்கே வரையும் ஆட்டோ பஸ் எல்லாமே இங்கே வர ஸ்டாப் ஆகிடும். இங்கேருந்து நம்ம டெம்பிள் உள்ள போகிறது ஸ்டார்ட் பண்ணலாம்.
நாங்கள் வீக் டேஸில் போனோம். ஸோ இங்கே காலியாக இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அங்கே ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் சிக்பல்லாப்பூருக்கு. இங்கேருந்து பெங்களூருக்கு பஸ் இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் ட்ரெயினுக்கு வந்தோம். ஸோ ரிட்டன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். சேம் நாங்கள் வந்த ட்ரெயின்லேயே ரிட்டன் போயிட்டோம். ட்ரெயினுக்கு வெறும் 20 rupees தான் சார்ஜ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.